தாவேக்கா வந்து நினைக்கிறதுல தவறு கிடையாது, அவர்கள் சொல்றதுலேயும் தவறு கிடையாது. ஏனென்றால் ஒரு அரசியல் கட்சியினுடைய கட்டமைப்பு அப்படித்தான் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவருடைய கேடர் ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. கேடர் அப்படியே சோர்ந்து போயிடுவாங்கல்ல. நாம் வந்து அவரைத்தாங்க குறி வச்சிருக்கோங்கிறது. இப்போ வந்து இந்த ஒரு தேர்தலில் வந்து நீங்க நரேந்திர மோடிக்கு எதிரான தேர்தல் என்று பாவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ நான் வந்து அதனால பி டீம் எல்லாம் சொல்ல மாட்டேன். தாவேக்கா இன்றைய அளவில் வந்து இந்த ஒரு பேச்சில் இருந்தால் எடுத்துக்கொண்டு பி டீம் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அதே இடத்துல வந்து யாரை குறி வைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற டாலஸ்ட் லீடர், அதாவது என்ன சர்வே எடுத்தாலும் மு க ஸ்டாலின் தான் இன்னைக்கு வந்து தமிழகத்தில் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இருந்து ஆரம்பித்துக் கொண்டு பாக்கி என்ன ஒரு தலைவர் என்றால் ரீகால் என்று பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் தான் வரும் என்பதில் யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை. அப்போ அவரை தானே டார்கெட் பண்ண வேணும். அப்போ அது ஸ்ட்ராட்டஜியாக தான், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக யாரோ சொல்லிக் கொடுக்கின்ற பேசிஸ்ல வந்து அவரை மட்டும் அட்டாக் பண்றாங்களே தவிர இஷ்யூஸ்ல வந்து அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாங்க. கோயம்புத்தூர்ல போய் நின்றுக்கலாம், கோயம்புத்தூர்ல போய் நிக்கல, பயங்கரமான சப்ஜெக்ட் ஆச்சு அது. விஜய் போயிருக்கணும், விஜய் போய் நிக்கவில்லை. ஒரு தலைவருக்கும் இல்லாத கட்டுப்பாடுகள் எனக்கு விதிக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்றது வந்து அது அந்த ஒரு கிரௌட்ல வேணா டெஃபினட்டா செலவாகணும்னு பாக்குறேன். பட் தாவேக்கா கூட்டத்துல ஆனா கொஞ்சம் பொலிட்டிக்கலி அவேர் இருக்கிற மக்கள் தானே இருக்கிறாங்க. என்ன கட்டுப்பாடு விதிக்க முடியும் ஒரு கார்த்திகை செல்வனுக்கோ ராதாகிருஷ்ணனுக்கோ, இல்லை என்றால் ஒரு வேற எந்த ஒரு அரசியல்வாதிக்கு இல்லாத ஒரு கட்டுப்பாடு வந்து ஒரு விஜய்க்கு நாம் விதிக்க முடியுமா? அது ஒரு அரசாங்கம் விதிக்க முடியுமா? ஒரு போலீஸ் விதிக்க முடியுமா? முடிக்கவே முடியாது, யாருக்கும் விதிக்க முடியாது. என்னன்னா அங்க அவர் போய் நிற்கும் போது செக்யூரிட்டி தேவைப்படுதே தவிர வேற ஒரு பிரச்சனையும் இல்லை என்றதான் உண்மை நிலையா இருக்கிறது. அது போய் முற்றிலும் போய் இந்த மாதிரி போய் தான் அங்கங்க பேசிக்கொண்டு வருகிறார். இதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்கிறது. அப்ப கரூருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாரு. அது வந்து ஓரளவுக்கு செலவாக அந்த கிரௌட்ல வந்து அப்கோர்ஸ் ஒன்னு அரசாங்கம், ரெண்டு செந்தில் பாலாஜி, இவங்களை ரெண்டு பேரும் வைத்துக்கொண்டு, அதாவது போலீஸு செந்தில் பாலாஜி, போலீஸுக்கு ஏற்கனவே ஒரு ரொம்ப மோசமான ஒரு இமேஜ் தான் சினிமாவில் இருந்து ஆரம்பித்துக் கொண்டு பல காலமாக இருக்கிறது. அது வந்து ஆக்சென்ட்ரேட் ஆகுது. ரெண்டாவது வந்து செந்தில் பாலாஜி, இவர் வந்து ஒரு உலகமாக வில்லனாக இன்னைக்கு வந்து காணப்படுகிறார். அதனால இந்த ஒரு இது வந்து வேவுது. ஆனால் இதே மாதிரி நீங்க வளர்த்து கொண்டே போனால், பொய்களை வந்து அடுக்கிக் கொண்டே போனால் நிச்சயமாக ஒரு கட்டத்தில் வந்து மக்கள் திரும்பி சொல்ல போறார்கள், என்னங்க இவ்வளவு அடிக்கடி போய் சொல்லிக்கின்றீர்கள் என்று அந்த ஒரு விஷயம் வந்து மக்களே திரும்பி கேட்பார்கள் விஜய் கிட்ட.